ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். இந்தியா போஸ்ட்லேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 44,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு மட்டுமே 3,789 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மாவட்ட வாரியாக பல்வேறு வகையான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்துக்கு. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, முழுக்க மார்க் வச்சு தான் சைட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், பதவிகள் என்ன, கல்வி தகுதி எப்படி இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, புதுசாக கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேஜ் 1ல் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேலிடேட் மொபைல் நம்பர். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கம்பல்சரி வந்து கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்கு நேராக வேலிடேட் இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓடிபி வரலன்னா நீங்கள் ஸ்பாம் மெயில் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபியும் நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா மெயிலுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை வந்து ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த கட்டமாக நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இயர் மந்த் அதுக்கடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா பிசி எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கீழே வருவீங்க. நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணினா நிறைய ரிசர்வேஷன் இருக்குது, வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. பட் ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. பிசி எம்பிசி ஓபிசி கீழே வருவீங்க. ஓபிசி வாங்க முடியாது அப்படின்றவங்க யூஆர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படின்றத தெளிவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிசி எம்பிசி மட்டும் ஓபிசிலையும் வரலாம், ஜென்ரல் கேட்டகரி கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே நம்ம இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர். ஸோ ஆதார் நம்பர் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது என்ட்ரு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஏபிள் பர்சனாக இருக்கீங்க, எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் படித்தவங்க தமிழ் சைட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் படித்தவங்க இங்கிலீஷ் சைட் பண்ணலாம். ரெண்டுமே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 லாங்குவேஜுக்கும் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே கூட நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வெதர் எம்ப்ளாயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான என்ஓசி வந்து கேட்பாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க.
ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 200x3 250 பிக்சலுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க 20 கேபிக்குள்ளே இருக்கணும். 140x60 பிக்சலுக்குள்ளே நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சரை கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்காக எடிட் பண்ண முடியாது. கரெக்டாகனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து செக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். தப்பாக இருந்தால் நீங்கள் கேன்சல் கொடுத்து இப்போ எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கண்டினியூ டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்திருக்கீங்க. எந்த சர்க்கிள் அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் தமிழ்நாடே அப்ளை பண்ணுங்க. எதாவது தான் அதிக வேக்கன்சி இருக்குது. ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஓடிபியை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கான ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட நீங்கள் வந்து பார்த்தா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் லாகின் பண்ண சொல்ல கண்டிப்பாக நீங்கள் கேப்சா கொடுத்தா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இப்போ நம்ம அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது அட்ரஸ் கேட்டிருக்காங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ், டோர் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, இந்த பாக்ஸில் போய்ட்டு ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சிட்டி நேம் மற்றும் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதில் போய்ட்டு ரெண்டுமே வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊருக்கான பின்கோடு என்ட்ரு பண்ணிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் சேம் அஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி வேறு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து சென்ட்ரல் போர்டில் படிச்சிங்களா இல்லை வந்து பார்த்தா இந்தியன் சர்டிஃபிகேட்டான்னு கேட்டிருக்காங்க. அல்லது லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு 2013 பாஸ் பண்ணதால் எனக்கு ஆப்ஷன் என்ன காமிக்குதுன்னா 2012லேருந்து 2015 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு வேறு படிச்சிருக்கீங்க எந்த இதில் முடிச்சோ அந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் டைப் வந்து மார்க் வந்து செட் பண்ணிவிட்டு மார்க் எல்லாமே நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்கான மார்க் கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி செலக்ட் சப்ஜெக்டில் போய் 2வது சப்ஜெக்ட் தமிழ் தான் வந்திருக்கும். ஸோ தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 10th நீங்கள் தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு மேத்தமேட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்து அதை கொடுத்துட்டு சயின்ஸில் ப்ராக்டிக்கல் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் மார்க் வந்தவங்க நீங்கள் ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க 25 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் வராதவங்க நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் மார்க் என்ட்ரு பண்ண தேவையில்ல, உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வந்து காமிக்காது. நெக்ஸ்ட்டு சயின்ஸில் தேரியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க 75க்கு நீங்கள் தேரியில் மட்டும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் வந்து பார்த்தா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல வேலையை வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த டிவிஷன் அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது, உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டே அப்ளை பண்ண பாருங்கள். நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை இடத்துல நான் திருவண்ணாமலை டிவிஷன் கொடுத்து அப்ளை பண்ணுறேன். உங்கள் டிவிஷன் எதுவோ அந்த டிவிஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஒரு நபர் வந்து ஒரு டிவிஷன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை டிவிஷனுக்கு எல்லாவுடைய இதையுமே உங்களுக்கு வந்து ஓப்பனாக மொத்தம் 170 வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்தெந்த வேகன்சிலாம் இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இல்லை நீங்கள் ஓனாக ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஓபிசிக்கு வந்து கொடுக்க பாருங்கள். நிறையா போஸ்ட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு இருக்க போது உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு வேலை வேணுமோ அதில் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி 2வது எந்த போஸ்ட்டாக வேணுமோ அதில் போய் 2 அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை தேவைப்படுதோ அன்லிமிட்டடாக உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு டிவிஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் வேணாலும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் அதிகபட்ச மார்க்குன்னு உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அது கிடைக்குன்னா 2வது ப்ரிஃபரன்ஸ் பார்ப்பாங்க, அதில் உங்களுக்கு எந்த அதிகபட்ச மார்க் எடுத்தால் அதை அந்த மாதிரி எல்லா ப்ரிஃபரன்ஸ்லையுமே செலக்ட் ஆகிட்டு நீங்கள் எதுலையுமே அந்த செலக்ட் ஆகலாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகபட்ச மார்க் படி தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஓபிசினா ஓபிசியாக பார்த்து கொடுங்க, அதேமாதிரி எஸ்சிஎஸ்னா எஸ்சிஎஸ்டியாக பார்த்து கொடுங்க. ஃபைனலாக யூஆர் கேட்டகரி
யூஆர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிசி எம்பிசி டிஎன்சி ஓபிசி எஸ்எஸ்டி எல்லாருமே யூஆர் கேட்டகரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக 1 2 3 4 மாதிரி உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ் தேவைப்படுதோ எல்லாத்துலேயுமே 1 2 3 கொடுத்துக்கோங்க. மாற்றி ஆர்டரை மாற்றிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 7வது போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே 9வது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு 8வது கொடுக்காம விட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து மிஸ் பட்சம் தான் காமிக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 1 2 3 ஆர்டரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மாற்றி வேறு நீங்கள் பதவிக்கு வேறு போஸ்ட் ஆஃபீஸ் மாற்றி ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிருக்கோம். ஆனால் பட் இந்த 8வது நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு 9வது நம்பருக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கக்கூடாது. மாற்றி தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆர்டர் வைஸை கரெக்டாக கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தா 10வது நம்பர் விட்டுட்டு அப்ளை பண்ணாதீங்க, அதான் சொல்ல வரேன். ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வைஸாக நீங்கள் உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வைஸாக 1 2 3 நம்பர் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ்னால் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் டவுட் இருக்குன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், செப்பரேட்டாக வீடியோ போட்டலாம். ஸோ இதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக நம்ம பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கீங்க, பெண்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. அதேமாதிரி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் 100 ரூபாய் உங்களுக்கு பேமெண்ட் காமிக்குதுன்னா மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ்க்கு வந்து போகும். இதில் நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க, யூபிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்தா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு சில டவுட் பற்றி பார்த்துடலாம். அதாவது நீங்கள் 2020க்கு அப்புறம் நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்டில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் காமிக்குது பாருங்கள். அதாவது 2021 கொரோனா பீரியடில் பாஸ் பண்ணவங்க அந்த கோவிட் பேட்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2021 கோவிட் பேட்ச் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு மார்க் டைப் வந்து மார்க் வந்து கொடுத்துட்டு நீங்கள் மார்க் என்ட்ரு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு பாஸ் வேலை அப்படின்றத மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்க. இது வந்து கோவிட்டில் பாஸ் பண்ணவங்க மட்டும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தா 2016 அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணிக்கிங்க. 2016, 17, 18 அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஆப்ஷன் லாங்குவேஜ், வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. வித் ஆப்ஷன் லாங்குவேஜ்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு 6வது சப்ஜெக்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் லாங்குவேஜ் 6 சப்ஜெக்ட் இருக்காங்க, 6 ஃபில் பண்ணுங்க. இல்லை எனக்கு 5 சப்ஜெக்ட் தான் இருக்குன்றவங்க நீங்கள் வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 6 சப்ஜெக்ட் இருக்கவங்க மட்டும் வித் ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுங்க. ஸோ 5 சப்ஜெக்ட் மட்டும் இருக்கவங்க வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் சைட் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதுக்காக தான் திரும்ப நம்ம வந்து காமிக்கிறோம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கோவிட்னா கோவிட் கொடுத்துக்கோங்க, வித் ஆப்ஷன்லாம் வித்தவுட் ஆப்ஷனான்றதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ 5 சப்ஜெக்ட் தானா வித்தவுட் ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். எஸ்சி எஸ்டிக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இல்லை நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் விடுவாங்க. அப்போ நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் என்னமான பதவிக்கு செலக்ட் பண்ணல எல்லாமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணுறது தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து பார்த்து இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிப்பாங்க. சிம்பிளான மெத்தட் தான் வந்து இருக்க போது. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறீங்க. வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ப்ரிஃபரன்ஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தா ஓபிசி கேட்டகரினா ஓபிசியில் வர உள்ள எல்லா போஸ்ட் ஆஃபீஸுக்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணலாம். அதேமாரி யூஆர் கேட்டகரியில் வர எல்லா ப்ரிஃபரன்ஸுக்குமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் எஸ்சி இருக்க எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கலாம். அதேமாதிரி யூஆர் கேட்டகரியில் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னால் 1 அந்த நேராக போய்ட்டு 1 கொடுத்துக்கோங்க. 2வது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேணும், அது எந்த போஸ்ட் ஆஃபீஸ் செட் பண்ணிட்டு 2ன்னு கொடுங்க. 3வது வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேணால் நீங்கள் 3ன்னு செட் பண்ணலாம். இந்த மாதிரி நியரஸ்ட்டாக உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்து உங்களுக்கான ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க பாருங்கள். அதில் காமிச்சிருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸுக்குமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் ஒரு நபர் வந்து ஒரு டிவிஷனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. நான் திருவண்ணாமலை மட்டும்தான் அப்ளை பண்ண கிடையாது. நீங்கள் வேறு டிவிஷனுக்கு கூட அப்ளை பண்ணலாம். பட் ஒரு நபர் வந்து ஒரு டிவிஷனுக்கு மட்டும் தான் உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது குறித்து நான் அடுத்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருக்கோ அதை குறித்து அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிடலாம்.
அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.